சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஐஸ்கிரீம் தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்த ராஜஸ்தான் தொழிலாளர்கள் மீது திருட்டு பட்டம் கட்டி நகங்களை பிடுங்கி கொடுமைப்படுத்தியதுடன் மின்சாரத்தை பாய வைத்து சித்திரவதை செய்திருக்கின்றன. அதிர்ச்சி வீடியோ வெளியாகியிருக்கும் நிலையில் தொழிலாளர்களுக்கு நடந்த கொடுமையின் பின்னணி என்ன? जल्दी बता दे बता जल्दी बता जल्दी बता बता दे जल्दी बता जल्दी बता ராஜஸ்தானைச் சேர்ந்த அபிஷேக் பாம்பி மற்றும் வினோத் பாம்பி ஆகியோர் ஒப்பந்த அடிப்படையில் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு வேலைக்கு சென்றுள்ளனர். அங்கு சோட்டு குர்ஜார் என்பவரின் ஐஸ்கிரீம் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தவர்கள் இரவு பகல் பார்க்காமல் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 14 ஊழியர்கள் இருவரும் திருடிவிட்டதாக கூறி உரிமையாளர் குர்ஜார் குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து இருவரையும் ஒரு அறையில் அடைத்து வைத்து தொழிற்சாலை உரிமையாளர் குர்ஜார் மற்றும் அவரது உதவியாளர் முகேஷ் சர்மா ஆகியோர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தொழிலாளர்கள் இருவரையும் நிர்வாணமாக்கி அவர்களது நகங்களை பிடுங்கி கொடுமைப்படுத்தி அவர்கள் மின்சாரத்தை உடம்பில் செலுத்தி கொடூரமான முறையில் சித்திரவதை செய்துள்ளனர். தொழிற்சாலையில் இருந்து இருவரும் ராஜஸ்தானில் உள்ள தங்களது சொந்த ஊருக்கு தப்பியோடினர். அங்குள்ள காவல் நிலையத்தில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து புகார் அளித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில் தாங்கள் சம்பள முன்பணம் கேட்டதாகவும் அதை தர மறுத்ததால் வேலையை விட்டு நிற்க முயன்றதாகவும் அதற்காகவே தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படாத நிலையில் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.